அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது ஐயப்பனின் பிறப்பு வரலாறு மற்றும் சன்னிதானத்தின் பெருமைகளின் 3ஆம் பாகத்தை அறிந்து கொள்வோம். சென்ற பாகத்தில் ஐயப்பனுக்கு மன்னர் ஆலயம் கட்டி முடித்தார். அவருடைய திருவுருவ சிலையை நிறுவும் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டது. அந்த குழப்பங்கள் எவ்வாறு நீங்கியது என்பது பற்றி இக்காணொளி வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். பாகம் 3. ஐயப்பனுக்கு மன்னர் ஆலயத்தை கட்டி முடித்தார். கோவில் கற்பகிரகத்தை அடைவதற்கு புனிதமான 18 படிகளையும் அமைத்தார். ஆனால் இறைவனின் திருவுருவ சிலையை நிறுவும்போது மன்னருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது. அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனித நதியாகும். சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும். அப்போது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட பரசுராமன் கடலுக்கு அடிப்பகுதியிலிருந்து கேரள நிலத்தை சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்பி அவரே ஐயப்ப சுவாமியின் திருவுருவத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நாளன்று பிரதிஷ்டை செய்தார். ஐயப்பனின் ஆலயத்திற்கு இருமுடி கொண்டு செல்லப்படுவது ஏன் என்று தெரியுமா? இல்லற வாழ்க்கையின் இகபர சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து அளிக்கின்றது. சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றபோது தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய 3 கண் கொண்ட தேங்காயும் கொண்டு சென்றதைப் போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்தபடி சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர். தர்மசாஸ்தாவாகிய ஐயப்ப பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஆனந்த மாலையை அணிந்து கொண்டு இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களை சரணங்களை பாடியபடி பம்பை நதியில் குளித்து சபரிமலையை நோக்கி படையெடுக்கின்றனர். நாகராஜா வாவருநாடா சுவாமி. நாகராஜா சுவாமி ஐயப்பன் சன்னிதானமான ஸ்ரீ கோவிலை ஒட்டியபடி நாகராஜா சிலை நிறுவப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து கன்னிமூல கணபதி தரிசனம் செய்த பிறகு நாகராஜாவுக்கு தரிசனம் செய்து காணிக்கை செலுத்துகின்றனர். வாவருநாடா. வாவர் என்பவர் சுவாமி ஐயப்பனின் இஸ்லாமிய பக்தர் ஆவார். இவரை வாவரு சுவாமி என்று அழைக்கின்றனர். சபரிமலையில் வாவர் சுவாமிக்கு தனி சன்னிதானம் இருக்கிறது. எருமேலி சாஸ்தா கோவிலுக்கு அடுத்துள்ள எரிமேலியில் வாவரு சுவாமியின் மசூதியும் இருக்கிறது. ஐயப்பன் மீது வாவரு சுவாமி கொண்ட பக்தியும் எருமேலி மலையில் அவருக்கு இருக்கும் மசூதியும் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கு கேரளாவில் இருக்கும் மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. வாவரு சுவாமிக்கு ஐயப்ப சுவாமி மீது இருக்கும் பக்தியானது ஐயப்பன் மீது எல்லா மத இன மக்களும் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் மேலும் சபரிமலை சாஸ்தா கோவிலில் ஜாதி மத இன பாகுபாடின்றி இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது. மாளிகபுரத்து அம்மா. மாளிகபுரத்து அம்மா சபரிமலையில் இருக்கும் முக்கியமான உபதேவதை ஆவார். மாளிகபுரத்து அம்மாவை பற்றி 2 விதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது. ஒன்று, ஐயப்பன் வதம் செய்த மகிஷி இறந்தவுடன் அவளுடைய உடலிலிருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டு தான் எப்போதும் ஐயப்பனோடு இருக்க விரும்புவதாக தெரிவித்தாள். அவள்தான் மாளிகபுரத்து அம்மன் என்கிறது ஒரு கதை. மற்றொரு நம்பிக்கை, ஐயப்ப சுவாமியின் குருவுடைய மகள் துறவரத்தை ஏற்றுக்கொண்டு சன்னியாசியாகி ஐயப்பனுடன் நிரந்தரமாக இருக்க வரம் வேண்டியதாகவும் அவளே மாளிகைப்புறத்து அம்மா என்றும் சொல்லப்படுகிறது. தாந்திரீக பார்வையின்படி யாத்ரீகர்கள் மாளிகைபுரத்து அம்மனை ஆதிபரா சக்தியாக நினைத்து வழிபடுகின்றனர். மாளிகைபுரத்து அம்மனுக்கு செலுத்தப்படும் முக்கியமான காணிக்கைகள் மஞ்சள் பொடி, குங்குமம், சர்க்கரை, தேன், கதலி வாழைப்பழம் மற்றும் சிகப்பு நிற பட்டு ஆகியவையாகும். கருப்பசாமி மற்றும் கருப்பாய் அம்மா, வலிய கடுத்த சுவாமி மற்றும் மேல் கணபதி. கருப்பசாமி மற்றும் கருப்பாய் அம்மா 18ஆம் படிக்கு வலது பக்கத்தில் கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. கருப்பசாமி கோவிலுக்குள்ளேயே கருப்பாயி அம்மாவின் சிலையும் இருக்கிறது. சுவாமி ஐயப்பனின் தெய்வீக நோக்கத்திற்காக இவர்கள் இருவரும் காட்டிலிருந்து வந்து உதவியதாகவும் இவர்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாகவும் நம்பி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். ஐயப்பனின் பிறப்பு வரலாற்றின் 3ஆம் பாகத்தில் ஐயப்பனின் திருவுருவ சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்றும் ஐயப்ப
சுவாமியின் சன்னிதானத்தில் உதவியாளர் பற்றி அறிந்து மேல் கணபதி இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. மேல் கணபதி தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அவர்களும் பயன் அடையட்டும். இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் கணபதி நன்றி, வணக்கம். மீண்டும் சிறப்பான இதே போன்றதொரு சிறந்ததொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.